ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்வின் ஸ்டார் எபிசோட் 21 தான். ஸோ மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அவங்க ரெண்டு பேரும் அந்த பெரிய கேக்காகுரிய தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹே ஆச்சன், உனக்கு வந்து பிளானை பத்தி தெரியும்ல? எனக்கு தெரியும். அதே மாதிரி அவங்க தாக்குறாங்க. இல்ல அருக்கா அந்த பொண்ணு இங்க வந்திருக்கா. அங்க குட்டி குட்டியா நிறைய கேக்காகுரிஸோ வந்து அதுங்க எல்லாத்தையுமே அப்படியே தாக்கி கூறு போடுறாங்க. நீங்க வந்து நல்லா இருக்கீங்களே? எனக்கு ஒண்ணும் இல்ல ரைகோ, நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. பின்னாடி இப்பதான் அவங்க நோட்டீஸ் பண்றாங்க, பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கேக்காகுரியும் அப்பியர் ஆக போகுது. இந்த சைடு மாயராவும் சொல்றா, பாதுக்கான டைம் என்னோட கடனை நான் தான் அடைக்கணும். அதாவது நான் வந்து என்னோட வேலையை பண்ண போறேன். டெய்லி செம்ம எடுக்கிறா, ஆனா அது எல்லாமே அப்படியே கீழே விழ ஆரம்பிக்குது. அங்க பூமியே ஒரு மாதிரி அதிர ஆரம்பிக்குது. அங்க மாயராக்கும் புரியுது, இல்ல இது வந்து அதுவா இருக்க கூடாது. நான் நினைச்ச மாதிரியே அது ஒரு பெரிய கேக்காகுரியா இருக்கா. இதனால அவ பயப்பட ஆரம்பிக்கிறான். நல்ல வேலை அவங்க ரெண்டு பேருமா வந்துடுறாங்க. ஏய், நம்ம தான் இதை அழிக்கணும். போதும் வாயை மூடுறியா? பேசினே தான் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, நீ ஒண்டி அப்படியே பெரிய ஆளு பாரு. இது என்ன மாயரா, உன்னோட கடனை நீ தீக்க வந்துட்டியா? நான் இதுக்கு மேலே ஓட மாட்டேன். இனிமேலும் அதுங்களை நம்ம விட்டு வைக்க கூடாது. அதே மாதிரி மாயரா அங்க பவர் யூஸ் பண்றா, அதுவுமே ஒர்க் ஆகுது. மாயரா நீ வந்து வேற லெவலு. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட டென்டகல்ஸை அப்படியே வெட்டி போடுறாங்க. மாயரா நீ உண்மையிலேயே நல்லா பண்ண தெரியுமா? உன்னோட ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இது தெரியல. ஆனா திடீர்னு மாயராவோட ஸ்பெல்லு அவளையே பிடிச்சி போகுது. நான் கேக்காகுரிய தாக்கலன்னு போனா இது இன்னும் என்னையே பூச்சி போகுது. ஆனா அந்த பெரிய கேக்காகுரி இன்னமும் சாகல போல அப்படி எழுந்து நிக்குது. இதை நாங்க பாத்துக்கிறோம். அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அங்க ரெசரன்ஸ் அதை யூஸ் பண்ணி அப்படியே அதை போட்டு தள்ளுறாங்க. பரவாயில்லையே கோக்கரும், நீங்க ஈஸியாவே இதை போட்டு தள்ளிட்டீங்க. ஆமா அங்க மாயராவும் ஓடி வரா. ஆனா தெரியாதனமா கோக்கரு மேல ஒரு வித்தியாசமான பொசிஷன்ல விழுந்துறா. அங்க கோக்கரும் சொல்றான், ஏ மாயரா நீ வந்து விழுனா அப்படியே விழுவ என் மேல. அதை நான் உன்கிட்ட கேட்க விரும்பல. அங்க இதனால பெனியோ வந்து தப்பா நினைச்சுக்கிறா. மாயரா உனக்கு என்ன அவன் கூட பாண்டை கிரியேட் பண்ணுமா? இல்ல நான் தெரியாதனமா தான் அப்படி பண்ணேன். அதுக்குள்ளேயே அந்த ஃபெமிலியரா சொல்லுது, பெனியோ சீக்கிரம், இந்த மாதிரி ஹைஸ்கூல் வர இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, சீக்கிரமா நீங்க போகணும். இதுக்கப்புறம் அவங்க கால ட்ரெஸ் எல்லாம் மாத்துறாங்க. அங்க மாயராவும் சொல்ற, என்ன மன்னிச்சிருப்பா, நான் ஒன்னும் அதை பர்பஸா பண்ணல. சரி எல்லாமே உங்களுக்குள்ள எப்படி போகுது? என்ன சொல்ற? எதுவும் எனக்கு புரியல. அதுதான்ப்பா, நீங்க ரெண்டு பேருமே 2 வருஷமா ஒன்னா வாழ்றீங்களே, அதுதான் கேக்குறேன். இல்ல கிஸ்ஸோ இல்ல வேற எந்த விதமான விஷயமும் நடக்கல. ஆனா அதுக்கு நான் அந்த மாதிரி சொல்ல வரல, எனக்கு அதெல்லாம் பிடிக்கும்னு. இதுக்கப்புறம் அங்க அரிமாவும் மத்தவங்களும் இருக்காங்களா, உங்களுக்கு அந்த டிசாஸ்டரை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. இதை பத்தி நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்ல. அங்க அந்த ஃபெமிலியருக்கும் ஒரு மாதிரி ஆகுது. ஹே ஒன்னும் இல்ல. அங்க அரிமாவும் சொல்றான், இப்ப என்ன விஷயம்னா கண்டிப்பா அந்த பாசாரா வந்து ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்க ஷிமானும் கேக்குறான், அப்பனா என்ன நம்ம தாக்குதலை ஆரம்பிக்கலாமா? இல்ல இப்போதைக்கு நம்ம அவங்க மேல ஒரு கண்ணை வச்சாலே போதும். இந்த மாதிரி விஷயம் நடக்கும்னு யாருமே ப்ரிடிக்ட் பண்ணல. இதுக்கப்புறம் அங்க ஸ்கூல் ஆரம்பிக்குது. ஸ்கூல்ல எல்லாரோட கண்ணுமே நம்ம கோக்கரு மேலதான் இருக்கு. கோக்கரு கூட எல்லாருமே நல்லா பழகுறாங்க. ஏன் பொண்ணுங்க கூட அங்க நல்லா பேசுறாங்க. ஏய் கோக்கரு, இந்த வருஷம் நம்ம எல்லாம் ஒரே கிளாஸ் தெரியுமா? ஏய் உனக்கு தெரியுமா, போன வாட்டி இந்த பொண்ணு தான் நம்ம கோக்கருவை ரிஜெக்ட் பண்ணா. ஆனா இப்ப பார்த்தா அந்த பொண்ணு கோக்கரு கூட பேசின்னு இருக்கா. பீப்புள்ஸ் எல்லாருமே உண்மையிலே மாறுவாங்க போல. ஆனா எனக்கு அப்படி தோணல. ஏன்னா உண்மையை சொன்னா கோக்கரு தான் ரொம்ப மாறிட்டான்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றதை விடவே இப்போ இருக்கிற கோக்கரு ஃபர்ஸ்ட் பேட்டலுக்கு போறதுக்கு முன்னாடிலாம் ஒரு மாதிரி மந்தமா இருப்பான். இப்போ அவன் எக்ஸசைஸோ பண்றான். ஹைஸ்கூலுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே அவன் பண்றான். அவன் படிக்கவும் செய்யறான். அதேதான்ப்பா நானும் பார்த்திருக்கேன். வீட்லயும் அவன் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கான் தெரியுமா? ஃபர்ஸ்ட்டை விடவும் அவன் நிறையவே சேஞ்ச் ஆயிட்டான். சேல்ஸ் மேனையும் அவன் வந்து கிரியேட் பண்றான். அதே மாதிரி வீட்டை கிளீன் பண்றது, வீட்டுல சமைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தையும் அவன் பண்றான். ஆனா இப்போ இருக்கிற கோக்கரு பார்த்து சொன்னா அவன் ஒரு மாதிரி கூலான பர்சனா தான் தெரியறான்ல. ஆனா எப்படி பார்த்தாலும் இப்போ வந்து கோக்கரு தானே. இதுக்கப்புறம் அவங்க ஒன்னா உட்கார்ந்து இருக்கும்போது அங்க மாயரா கேக்குறா, என்ன கோக்கரை பத்தி தானே யோசிக்கிறேன்? இல்ல அப்படி இல்ல. உன்னை நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஜெலஸா இருக்கு தெரியுமா? நீ வந்து 2 வருஷமா அவன் கூட இருக்கிற, அப்பனா அவனுக்கு ஏத்த பர்ஃபெக்டான பார்ட்னரா உன்னால மாற முடியும். உனக்கு ஹெல்ப் பண்ற விதமா நான் வந்து இதை தரேன். என்னது இது வந்து ஒரு ரொமான்ஸுக்கான ஒரு புக் மாதிரி தான். இதுல வந்து எல்லாமே இருக்கு. காமிக்ல இருக்க விஷயத்தையும் அவ சொல்றா, கண்ணுல பாரு, இன்னமும் ஒரு வாட்டி பார்க்க முடியுமா? உன்னால ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல முடியுமா? பாரு, ஒரே ஒரு வாட்டி பாரு என்னோட கண்ணை அப்படின்னு அந்த புக்ல போட்டிருக்கா. இதனால இவ ஒரு மாதிரி வெக்கப்படுறா. சரி நீ வந்து அந்த ஹொகானிய சாப்பிடலையா? இல்ல நான் சாப்பிட போறேன். அப்படியே அவ சாப்பிட்டுறா. ஏய் உனக்கு தெரியுமா, நம்ம கோகோர் வந்து இப்போ சீரியஸா இருக்கான். ஸோ நீயும் சீரியஸா ஆக்ட் பண்ண அவன் கூட. நான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அதாவது நான் சீரியஸா நான் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துறாங்க. அவங்க ரெண்டு பேருமே டெய்ல்ஸ் மேன வஞ்சன இருக்கும் போதே அங்க அப்படியே பென்னிய சொல்றா, ஹே கோகரு, நம்ம ரெண்டு பேருமே பேசலாமா? அதாவது நீ என்ன யோசிக்கிற, அதாவது குழந்தைய பத்தி? என்னது குழந்தைய? அது இருக்கு இப்போ? அதுவா, கடந்த 2 வருஷமாவே நம்ம ஒன்னா இருக்கோம். நிறைய விஷயத்த நம்ம ஒன்னா தான் பண்றோம், ஒன்னா சண்டை போடுறோம். அதனாலதான் நான் கேக்குறேன், உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? அது ஆமா அது கரெக்ட் தான். ஏன்னா நம்ம சண்டை போடும் போதும் ஒன்னா தானே இருக்கும். அதனால எனக்கு எப்படி தெரியுமா தோணுது, இந்த மாதிரி நீ இல்லாம நான் வந்து எப்படி இருப்பேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதாவது நீ இல்லைனா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா ஃபீல் ஆகும். அப்பனா நீ என்ன யோசிக்கிற, அதாவது நம்ம குழந்தைய பெத்துக்கலாமா? கண்டிப்பா. அப்படின்னா நம்மளோட சென்டிமெண்ட்டை நான் ட்ரெஷரா வச்சுப்பேன். அப்புறம் தான் அவளுக்கு எல்லா விஷயமும் ரியலைஸ்
ரியலைஸ் ஆகுதா. இதனாலே அவ சொல்றா, நீ வந்து எதையும் ஞாபகம் வச்சுக்காத, எல்லாத்தையுமே மறந்துரு. என்னது? இதுக்கப்புறம் அவ குளிக்கும் போதும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறா. குழந்தைய பெத்துக்கத்தான் அது வந்து வண்டர்ஃபுல்லா இருக்கும்ல, ஆனா அதுல வந்து நிறையவே வேலையும் இருக்கும். ஆனா குழந்தைய பெத்துக்கதும் ஒரு வண்டர்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இதுக்கப்புறம் அங்க நியூஸ் வந்து அங்க பென்னியோ சமைச்சுன்னு இருக்கா. 25 ஆளுங்க வந்து இன்ஃபெக்ட் ஆயிட்டாங்க. அதனால நிறைய பேர் இன்ஃபெக்ட் ஆயினே போறாங்க. சோ எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க. பென்னியோவும் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அங்க கோக்குரு கிட்ட எடுக்க சொல்றா. அதை பார்க்கும் போதே கோக்குருக்கு தெரியுது இது என்ன ஃபுட்டா இல்ல பாய்சனா. அதுக்குள்ளேயே அங்க ஃபெமிலியரா சொல்லுது, கேக்காகுரி வந்துச்சு சீக்கிரம். இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க தாத்தா கிட்ட செய்யணும் சொல்றான். நீங்க வந்து நியூஸ பாத்தீங்களா அந்த இன்ஃபெக்ட் ஆகிற விஷயம்? பார்த்தேன். எல்லாமே பாசராவால தான். பாசாவை பத்தி ஏதோ ஒரு மீட்டிங்கும் போட்டாங்க. இந்த சைடு கோக்கரும் அவங்க 2 பேருமே அந்த கேக்காகுரியும் அழிக்கிறாங்க. அப்படியே நான் அழிச்சாச்சுப்பா, ஆனா நான் வந்து எதுவுமே பண்ணல. இப்பதான் கோக்கருவை பின்னாடி பாக்குறான். ஏதோ ஒரு லைட்டும் அங்க ஜொலிக்குது. என்ன ஆச்சு கோக்கரு? அதுவா? பின்னாடி பாரு, அங்க ஏதோ ஒரு லைட் ஜொலிக்குது. மேல ஓடி போய் பார்த்தா அங்க ஏதோ ஒரு சின்ன பொண்ணு அப்படியே சிச்சுன்னு இருக்கா. இந்த இடத்துல சின்ன பொண்ணா? இது வந்து அப்நார்மலா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்த நான் பார்த்தது இல்ல. அந்த பொண்ணு அப்படியே வந்து கட்டி பிடிக்கிறா. அதுவும் ஸ்மைல் பண்ணிருக்கு எல்லாரையுமே பார்த்து. பெனியோ பார்க்கும்போது அவ ஒரு மாதிரி சோகமாவரா. இந்த பொண்ணை எனக்கு தெரிஞ்சு கேக்காகுரி விட்டு போயிருக்குமா, இல்லைன்னா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கும். எப்படியோ அவளையே மேனேஜ் பண்ணி இந்த கேக்காகுரியோட உலகத்துல சர்வே ஆயிருக்கா. இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்லயும் எவ்வளவோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பாக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டிருக்காங்க. நிறைய சைல்டு மிஸ்ஸிங் கேஸ் எல்லாமே பார்த்திருக்காங்க. இருந்தாலும் இந்த பொண்ணு மிஸ் ஆகிற மாதிரி எந்த விதமான கேஸும் ரெஜிஸ்டர் ஆகலையா. அப்போனா என்ன விஷயமா இருக்கும்? செய்கன்னு சொல்றான். இது வந்து போன வாட்டி நடந்த மாதிரியே அதே விஷயம் தான் இது. ஏமாதான் நிறைய பசங்க மகானம் கிட்டல ஒரு மாதிரி எல்லாருமே சிரிச்சு இருந்தாங்க. ஆனா கோக்கருக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி அந்த பொண்ணை பத்தி எதுவுமே தெரியல. அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு வந்து ரொம்ப பசி எடுக்குது. அப்பனா உன்னால பேச முடியுமா? இந்த டைம்ல பிரைம் மினிஸ்டர் யோனாய் 9 மணிக்கு அவங்க பிரேக்ஃபாஸ்ட சாப்பிடுவாங்க. அதே மாதிரி எனக்கும் பசி எடுக்குது. அப்பனா உன்னால பேச முடியுதா? ஆமா அப்பா. என்னது அப்பாவா? அப்பனா இந்த பொண்ணு என்ன அம்மாவா? ஆனா அவ கொடுக்குற ரியாக்ஷனாலே என்னவோ தெரியல, அவ சொல்ல மாட்டா. சரி உன்னோட பேர் என்ன, அதை வந்து சொல்ல முடியுமா? பேரா? ஆமா, என்னோட பேரு கோக்கரோ. இவளோட பேரு பெனியோ, அவ பேரு மயரா. உன்னோட பேர் என்ன? அங்க மத்தவங்களும் அவங்களோட பேரை சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணோட பேர் ஒண்டி அங்க தெரியற மாதிரியே இல்ல. இந்த பொண்ணும் அப்படி சிரிச்சுக்கினே ஒரு மாதிரி தட்டின்னு இருக்கலாம். போது கரெக்டா நம்ம கோக்கரோ கீழே இருக்க 3 வேர்டை பார்ப்பான். அதுல சாய் அப்படின்னு இருக்கும். அப்பனா உன்னோட பேரு சாய்னு கூப்பிடலாம். அவளுக்கும் அந்த பேர் வந்து அவ்வளவு பிடிக்குது. அப்பனா அப்பா பெனியோ அதுதானே நீங்க? ஏதோ ஒண்ணு. சரி ஜாசமே, இந்த மாதிரி இந்த பொண்ணு எங்களோட வீட்டுக்கு கொண்டு போலாமா? ஓகே தான், நாங்க இதை பத்தி HQக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லிடுறோம். இதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே அப்படி விளையாட ஆரம்பிக்குது. அது பெனியோ மேலே குதிச்சு ஒரு மாதிரி வலி ஆக்கிது. பெனியோ நீங்க வந்து நல்லா தானே இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். இதுக்கப்புறம் அவ ஏதோ ஒரு ஷோவை பாக்குறா. அதுல ஏதோ டைனோசர் பொம்மை குட்டியா தான் செய்யறாங்க. ஆனா அதை பார்த்து இவ ரொம்ப பெருசா செஞ்சிடறா. பரவாயில்லையே, இது வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கு. இதுக்கப்புறம் அவ நிறைய புக்ஸ படிக்கிறாங்க. சாப்பாடும் ரெடி ஆகுது. அதை சாப்பிட்டு பாக்குறா. அந்த சின்ன பொண்ணுக்கு அது வந்து பிடிச்சு போயிடுது. பரவாயில்ல, இவளுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே போதும் தான். ஹேய், நீ வந்து என் கூட இதுக்கப்புறம் குளிக்கையா? இல்ல, நான் வந்து அப்பா கூட தான் குளிப்பேன். இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஜாலியா குளிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பெட்டுக்கு போய் தூங்கலாம். ஆனா எனக்கு ஸ்டோரி கேட்கணுமே, நீங்க ஸ்டோரிய சொல்லுங்க. ஏதாச்சும் ஸ்டோரியா? சரி, நான் வந்து பெட்டுக்கு போறேன்பா. ஹே பென்னியோ, உன்னால அந்த ஸ்டோரிய சொல்ல முடியல? ஹோகானி மேன் ஸ்டோரி, அதை பத்தி ஏதாச்சும் சொல்ல. சரி, நான் வந்து உங்க 2 பேருக்கும் அந்த ஸ்டோரிய பத்தி சொல்றேன். ஹோகானி மேன் வந்து திடீர்னு இந்த ஜப்பான்ல அப்படியே மஞ்சு போயிட்டான். ஹோகானியா? அது என்னது? உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஹோகானி அது வந்து ஒரு சாப்பாடு. எனக்கு புரியுது. பரவாயில்ல, இவ ஜீனியஸா இருக்கா. அவ ஹோகானி மேனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. ஹோகானி மேன் வந்து திடீர்னு ஜப்பான்ல அப்படியே மஞ்சு போயிட்டாங்க. நான் நல்லா பார்த்தா அவ தூங்க ஆரம்பிச்சிட்டா. என்ன இவ தூங்கிட்டாளா? சரி, நான் வந்து போறேன். ஆனா அதுக்குள்ள அவ முழிச்சிட்டு அப்புறம் என்ன ஆச்சு அதை சொல்லுங்க. ஹோகானி மேன் வந்து ஹோகானி ஹாலிடேஸ் அப்போ ஜப்பானுக்கு வந்தாரு. அந்த டைம்ல பசியில இருக்க பசங்களுக்கு அவரு தான் சாப்பாடு போட்டாரு. அப்படியே இவ சொல்லி இருக்கும் போது அவன் மூஞ்சிலே ஒரு கிக்கு உழுது. இவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்களா? இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. ஸ்கூலுக்கு டைம் ஆகுதா? இதனாலே அந்த பாட்டி ஆகிட்ட அந்த குழந்தைய அப்படியே விட்டு போறாங்க. பா பெனியோ, நீங்க 2 பேரும் அப்புறமா வாங்க. அவளை வந்து நல்லா பாத்துக்கோங்க கிராணி. சாய், நீ வந்து நல்ல பொண்ணா இருக்கணும், புரியுதுல? அப்படியே போகும்போதே பென்னிய சொல்லி தந்த அந்த ஹோகானி மேன் சாங்க வந்து பாடுறாளா? பென்னியோக்கும் அவ்வளவு பிடிச்சிருக்காது. சாய், நான் உன்னை கூடிய சீக்கிரத்திலே சந்திக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லாருமே அப்படியே ஒவ்வொருத்தங்களா மயங்கி விழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட கண்ணு ஒரு மாதிரி கருப்பா இருக்கு. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கு மேலதான் எபிசோட் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் எதுக்கு விழுறாங்க? ஏன்னா இதுக்கப்புறம் என்ன கேக்காகுரி உண்மையான உலகத்துக்கு வந்துச்சா? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும்னா நம்ம நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நெக்ஸ்ட் எபிசோட் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வரும். அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.